அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். டெட் ப்ரொமோஷன் அப்பாயின்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கேஸ் நாளை மீண்டும் ஒரு முறை பெண்டிங் ஃபைனல் ஹியரிங் வருகிறது. ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி என்சிடி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோடு வராங்க. என்சிடி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஹியரிங் முடித்த உடனே நீதியரசர்கள் என்சிடிக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, என்சிடி ஷால் ப்ரொவைட் த ஆஃபீஸ் ஆஃப் த லேர்ன்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆல் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் in advancement of submission of the point of the teacher's LV test being mandatory qualification for teacher is in position. Although the past of NCT issued orders granting exemption of the specified class. ரெண்டு பாயிண்ட் தான். என்சிடி ஆனது அட்டார்னி ஜெனரல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த வழக்கோட முன்னேற்றத்திற்காக எல்லா தகவல்களையும் முன்னாடியே கொடுத்துருங்க. முக்கியமானது என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த சப்மிஷன் ஆஃப் த பாயிண்ட்டு என்சிடி கொடுக்குற பாயிண்ட்ஸில் 2 முக்கிய பாயிண்ட்டை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு டெட்டு என்பது கம்பல்சரி. அதான் டெட் பீயிங் எ மேண்டட்ரி குவாலிஃபிகேஷன் ஃபார் டீச்சர்ஸ் இன் பொசிஷன் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு இருந்தால் அதை சப்மிட் பண்ணுறதும், ஆல்தோ இன் பாஸ்ட் அப்படி இருந்தாலும் NCT has issued orders granting exception of the specified class. சில பிரிவினருக்கு சில வகுப்புகளுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கீங்க, அதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக தான் நாளைக்கு விசாரணைக்கு வருது. இவ்வளோதாங்க. ஆல் த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும், அட்வான்ஸ்மெண்ட்டாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க, டெட் பீயிங் மேண்டேட்ரி குவாலிஃபிகேஷன் ஃபார் டீச்சர்ஸ் இன் பொசிஷன். இப்போ ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு டெட்டு குவாலிஃபிகேஷன்றது ஒரு மேண்டட்ரி தான். அப்படி இருந்தாலும் சில காலங்கத்துக்கு முன்னாடி என்சிடி ஆனது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிலருக்கு விலக்கு அளிச்சிருக்காங்க. அந்த விலக்கு அளிக்கப்பட்டது என்னன்றதெல்லாம் நாளை விசாரணை தெரிய வரும். மீண்டும் இது போன்ற தகவல்கள் சந்திக்கிறது. ஆயுஷ் அவனி அது முறை அவரும் கீழே.